விரதங்கள் நிறைய விரதங்கள் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை குருவார விரதம், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விரதம், பிரதோஷ விரதம், திங்கட்கிழமை சோமவார விரதம் என நிறைய விரதங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு அற்புதமான விரதம், விரதங்களிலே நான் ஏகாதசி விரதமாக இருக்கின்றேன் என்று பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கின்றார். அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் என்பது அற்புதமான ஒரு விரதம். ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் என்பது பெருமாளுடைய ஆணை. மேலும் அவர்களுடைய அந்திம காலத்திலே யமகிங்கரர்கள் வரமாட்டார்களாம். பெருமாளுடைய சீடர்கள் வந்து அழைத்து செல்வார்களாம் உயிர் பிரியும் நேரத்திலே. அப்படிப்பட்ட அற்புதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி விரதம் என்பது இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். இந்த ஜேஷ்டா மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை உண்ணாமல் மட்டுமல்ல, ஒரு துளி நீர் கூட அருந்தாமல் இருந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி. இந்த விரதத்துக்கு பெயரே நிர்ஜல ஏகாதசி என்று பெயர். அதாவது நீர் கூட அருந்தாமல் என்று பொருள். நிர்ஜல ஏகாதசி விரதமானது, இந்த விரதமானது ஏகாதசி அன்று காலை சூரிய உதயம் முதல் மறுநாள் துவாதசி காலை சூரிய உதயம் வரை இந்த 24 மணி நேரங்களா. பின்னர் துவாதசி அன்று காலையிலே ஸ்நானம் செய்ய வேண்டும். பின்னர் பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும், விஷ்ணுவை பிரார்த்தனை செய்ய வேண்டும், நாராயண நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்தணருக்கு ஹிரண்யம் அல்லது வேறு வஸ்திரம் தானம் செய்து அவரவருக்கு முடிந்த வகையிலே ஏதேனும் ஒன்றை அந்தணருக்கு தானம் செய்யலாம். ஒரு குடை தானம் செய்யலாம், செருப்பு தானம் செய்யலாம், கைத்தடி தானம் செய்யலாம். இப்படி நம்மால் முடிந்த தானம் கொடுக்கலாம். அவர்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம். இப்படி நம்முடைய சக்தி என்னவோ அந்த சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் வந்தவுடன் அவருக்கு நீர் அருந்த கொடுக்க வேண்டும். அவர் நீர் அருந்துகின்றார் அல்லவா, அதன் பிறகுதான் நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு இந்த நிர்ஜல ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி நீர் கூட அருந்தாமல் மிக கடுமையாக இந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன